भगवान सद्गुरु योगीराम सूरत कुमार महाराज नवनीत चोराय गोदक्षिणे गोपिका जीवन स्मरण जय सद्गुरु स्वामिनः सद्गुरु भगवान योगीराम सूरत कुमार महाराज की जय आंजनेय स्वामी सर्वत्र हरिनाम स्मरण राम 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 மன்னா, நேற்று கடம்பவனத்தில் ஒரு அதிசயம் கண்டேன். ஒளிமயமான லிங்கமூர்த்தி சோமசுந்தர கடவுள் இருக்கின்றார். தேவர்களெல்லாம் விடிய விடிய அவருக்கு அர்ச்சனை செய்தார்கள் என்று சொல்லவும், இவனும் சிறந்த சிவபக்தன் அல்லவா, கைகளை தலைமேல் கூப்பி கண்ணீர் விட்டு மெய்சிலிர்த்து நிற்கின்றான். அன்று துயில் கொள்ளும் பொழுது எம்பெருமான் ஒரு சித்தமூர்த்திகள் வடிவத்திலே அவன் கனவில் காட்சி தந்து, பாண்டியனே, இவ்வாறு கடம்ப வனத்தில் யாம் இருக்கிறோம், அந்த கடம்ப வனத்தை அழித்து அங்கு ஒரு நகரம் காண வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். விழித்து எழுகின்றான். மந்திரிகளை கூட்டி ஆலோசனை செய்து அந்த வணிகன் செய்ததையும் கனவையும் ஒப்பு நோக்கி மந்திரிகளுடனும் ஏவலாளர்களுடனும் அந்த கடம்பவன காட்டை நோக்கி புறப்படுகின்றான். அந்த புனிதமான பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடி சோமசுந்தர கடவுளை, மீனாட்சி நாதனை, சுந்தரேச பெருமானை மெய் சிலிர்த்து கண்ணீர் மல்க துதிக்கின்றான். பல நாமங்கள் சொல்லி வாழ்த்தி பாடுகின்றான். அவன் எலும்பெல்லாம் உருகுவது போன்று அப்படி ஒரு பிரேமை வெள்ளப்பெருக்கு அவனுடைய உள்ளத்திலே ஊற்றெடுக்கின்றது. எம்பெருமானே, இந்த இகவர சௌபாகியங்களை இகழ்ந்தவருக்கு, உலக இச்சையெல்லாம் துறந்தவர்களுக்கு தான் உன்னுடைய அருள் கிட்டும் என்று சொல்வார்களே, சதா சர்வகாலமும் அதிலே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய எனக்கும் உன்னுடைய அருள் எளிதாகிவிட்டதா? எனக்கு உன்மேல் சிறிது கூட பக்தி இல்லை. ஆனாலும் உனது மிகுந்த கருணையினால், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று கூறுவது போல, உன்னுடைய கருணையினால் எனக்கு பக்தி கொடுத்து என்னை ஆட்கொண்டு இங்கே இருக்கின்றாயா? எனக்கு மட்டுமல்லாமல் நீ வழி வழியாக வரக்கூடிய எங்களுடைய சந்நிதிகளையும் ஆட்கொள்வதற்காக இந்த கடம்பவன காட்டிலே இந்திர விமானத்தின் கீழ் இருக்கிறாயா என்று பலவாறாக போற்றி பணிந்து ஒருபுறமாக சென்று அமர்கின்றான். ஏவலாளர்களை எல்லாம் அனுப்பி அந்த கடம்பவன காட்டை திருத்தமாக செய்கின்றான், திருத்தச் சொல்கின்றான். அவர்கள் மரங்களை வெட்டி வேரோடு கல்லி எறிந்து அந்த இடத்தை சமணப்படுத்துகின்றார்கள். இந்த இடத்திலே ஒரு நகரம் எவ்வாறு நிர்மாணிப்பது என்று அவன் யோசனையில் அமர்ந்திருக்கும் பொழுது, கனவிலும் தேவர்களுக்கரிய அந்த எம்பெருமான் அந்த பக்தனுக்காக கனவில் காட்சி தந்தது மட்டுமல்லாமல் நனவிலும் அதே சித்தமூர்த்திகள் ரூபத்திலே அங்கு வருகின்றார். எழுந்து அவருடைய திருவடிகளை வணங்கி ஆசனம் கொடுத்து உபசரித்து அன்போடு நமஸ்கரித்து நிற்கிறான். அவனுடைய பக்தி வலையில் அகப்பட்ட சுந்தரேஸ்வர பெருமான் ஒரு நகரம் எவ்வாறு நிர்மாணிக்க வேண்டும், கோயில் எப்படி கட்ட வேண்டும், கோபுரம் எப்படி கட்ட வேண்டும், வீதிகள் எப்படி அமைக்க வேண்டும் என்று அவ்வளவு அழகாக பிளான் போட்டு கொடுத்து விட்டு மறைந்து விடுகின்றார். ஆகவே மதுரையானது எம்பெருமான் சுந்தரேஸ்வர பெருமானால நிர்மாணிக்கப்பட்ட நகரமாகும். எம்பெருமான் சொல்லியபடியே முதலிலே வேத பாராயணம் நடக்கக்கூடிய பத்ம மண்டபம், நிருத்த மண்டபம், பரிவார தேவதைகளுக்கான ஆலயம், அந்த வலது புறத்திலே மீனாட்சி அம்மைக்கு பெரிய ஆலயம், எல்லாவற்றையும் பொன்னால் இழைத்து சுற்றிலும் உயர்ந்த மதில்கள் அமைத்து உயர்ந்த கோபுரங்களும் சமைத்து நகரத்தை நிர்மாணிக்க ஆரம்பிக்கின்றான். ராஜவீதி, மறைகள் பயிலக்கூடிய மறைச்சாலைகள், வேதியர்களுக்கு அன்னமிடக்கூடிய அறச்சாலைகள், யாகசாலைகள், அந்தணர்கள் வரையும் வீதி, ராஜவீதி, வைசிய வீதி, இவ்வாறு ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து தேர்வு செய்து அமைத்துவிட்டு முச்சந்தி, நாற்சந்தி, செய்குன்றங்கள், பூங்காக்கள், ஓடைகள், கிணறுகள், ஏரிகள் எல்லாம் நிர்மாணித்து அழகு பெற ஒரு நகரத்தை நிர்மாணித்து
அந்த நகரத்திற்கு வடகிழக்கு திசையிலே தனக்கு ஒரு அழகான அரண்மனையும் கட்டிக்கொள்கின்றார். இந்த நகரத்திற்கு எவ்வாறு சாந்தி செய்வது என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எம்பிரான் தன்னுடைய ஜடாபாரத்திலே இருக்கக்கூடிய அந்த பிறை சந்திரனிலிருந்து சந்திரகலை, அமுதமயமான சந்திரகலைகளை, மதுரமயமான சந்திரகலைகளை பாய்ச்சுகின்றார். அந்த சந்திர கலையானது அந்த நகரம் முழுவதும் பரவி அந்த நகரத்தை மதுரமயமாக ஆக்கிவிடுகின்றது. அன்றிலிருந்து அந்த நகரத்திற்கு மதுரை என்று பெயரிடப்படுகின்றது. ஒரு நல்ல நாளிலே குலசேகர பாண்டியன் அந்த நகரத்திற்கு வந்து குடியேறுகின்றார். எம்பெருமானை முக்காலமும் பூஜை பண்ணுவதற்காக காசியில் இருந்து வேத வித்துக்களை வரவழைத்து அங்கு குடியமர்த்தி வைதீகர்கள் சௌக்கியமாக இருக்கும்படி பார்த்து சைவமும் வைதீகமும் திகழும்படியாக மிகவும் நல்லாட்சி செய்து வருகின்றான். எம்பெருமானுடைய அருளினாலே அவனுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. மலையத்வஜன் என்று பெயரிட்டு நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வருகின்றான். உரிய பருவத்திலே மலையத்வஜ பாண்டியனுக்கு முடிசூட்டி அவனிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு அவன் நல்லாட்சி செய்வதைக் கண்டு பலகாலம் கழித்தபின் ஒரு நாள் கோவிலுக்கு சென்று எம்பெருமானை, அந்த சுந்தரேச கடவுளை 3 முறை வலம் வந்து அவருடனேயே ஒன்றி விடுகின்றான். இன்றும் பொற்றாமரை தீர்த்தத்திற்கு சென்றால் ஒரு புறம் குலசேகர பாண்டியனுடைய சிலையும் மற்றொரு புறம் அந்த வணிகன் தனஞ்சயனுடைய சிலையும் பார்க்கலாம். அந்த மலையத்வஜ பாண்டியன் அற்புதமாக ஆட்சி செய்து வருகின்றான். பேரழகன், பராக்கிரமசாலி, காட்சிக்கு இனியன். யாரானும் அவனை மிகவும் எளிதாக பார்த்து விடலாம். இனிமையாக பேசுபவன், இரக்கமிக்க சொல்லுடையவன். 10,000 காமக்களத்தியர்கள் இருக்கின்றார்கள். சூரசேனன் என்ற சோழ மன்னன் மகள் காஞ்சன மாலையை பட்டத்தரசியாக கொண்டிருக்கின்றான். இவ்வளவு நலன்களும் இருந்தும் புத்திரபாகியம் கிடைக்கவில்லை. ஆகவே புத்திரபாகியம் கிடைப்பதற்காக பல தான தர்மங்கள் செய்கின்றான். அஸ்வமேத யாகம் 99 முறை செய்து முடித்து விட்டான். இந்திரனுக்கு பயம் வந்து விட்டது. 100வது அஸ்வமேத யாகம் செய்துவிட்டால் நமது இந்திர பதவி நொடி பொழுதில் மாறிவிடுமே என்று மலையத்வஜ பாண்டியனுக்கு காட்சி கொடுத்து, அப்பனே நீ நல்ல காரியம்தான் செய்கின்றாய், புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தால் உனக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் என்று சொல்லி மறைந்து விடுகின்றான். இந்திரனுடைய ஆலோசனைப்படி மலையத்வஜ பாண்டியனும் யாகாசிரியர்களை வரவழைத்து அவர்கள் சொல்படி கிழக்கு திசையில் அமர்ந்து தனது பட்டத்து ராணி ஆகிய அந்த காஞ்சன மாலையுடன் யாகம் செய்கின்றான். யாகாசிரியர்கள் சொல்படி சமித்துக்களும் அரிசி பொறி முதலியவைகளெல்லாம் அந்த வேள்வி தீயில் போடும் பொழுது பலவித நல்ல சகுனங்கள் ஏற்படுகின்றன. மலையத்வஜனுடைய வலது தோள் துடிக்கின்றது. காஞ்சன மாலையின் இடது கண் துடிக்கின்றது. என்னவென்று காரணமில்லாமலே மதுராபுரி மக்களுக்கெல்லாம் மனதிலே ஒரு ஆனந்தமானது ஒரு பிரவாகமாக பொங்கி ததும்புகின்றது. 4 வானத்திலே வேதங்கள் முழங்குகின்றன, அந்தர துந்திரிகள் முழங்குகின்றன. நாட்டிலே ஒரு அமைதி நிலவுகின்றது. எல்லோர் மனதிலும் ஒரு திருப்தி இருக்கின்றது. இப்படிப்பட்ட அந்த அற்புதமான வேளையிலே அந்த வேள்வி குண்டத்திலிருந்து அழகான 3 வயது பெண் குழந்தை 3 முலைகளுடன் தோன்றுகின்றாள். உச்சியிலே கொண்டையிட்டு அந்த கொண்டையிலே முத்துச்சூழியம் சுட்டி நெத்தி சுட்டி அழகாக தொங்குகின்றது. மார்பிலே முத்து மாலையும் பவள மாலையும் அணிந்து இடையிலே சிற்றாடை கட்டி அதன் மேல் மேகலை கட்டி காலிலே சலங்கையும் சிலம்பும் சப்திக்க தளர் நடை நடந்து தன்னுடைய முத்து பல்லை திறந்து அழகாக சிரித்து கொண்டு அந்த சலங்கை சப்திக்க நடந்து நடந்து வந்து அந்த காஞ்சன மாலையின் மடியிலே அமர்ந்து விடுகின்றார். எப்பேற்பட்ட பாகியசாலியாக இருக்க வேண்டும் அந்த காஞ்சன மாலை. உலகமெல்லாம் இன்று அன்னை ராஜராஜேஸ்வரி அவளுடைய மடியிலே ஒரு குழந்தையாக வந்து அமர்ந்து விடுகின்றாள். கட்டி அணைத்து உச்சி மோந்து முத்து மழை பொழிகின்றாள் காஞ்சனமால். ஆனால் இந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு தன்னுடைய பாகியத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியவில்லை. அடடா, நான் புத்திர பாகியம் இல்லை என்று எத்தனை தான தர்மங்கள் செய்தேன், எத்தனை யாகங்கள் செய்தேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தையை ஆண்டவன் கொடுத்து விட்டானே,
அப்படி வந்த பெண் குழந்தையும் என்னுடைய பகைவர்கள் எல்லாம் எள்ளி நகையாடும்படியாக ஒரு 3 முலையோடு வந்துவிட்டதே என்று மனதிலே மிகவும் வருத்தப்படுகின்றான். அப்பொழுது வானத்திலே அசரீரி கேட்கிறது, பாண்டியனே, நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம். இந்த பெண்ணை கடாதகை என்று பெயர் சூட்டி ஒரு ஆண்மகனைப் போலவே வளர்த்துவார். அவளுக்கு தகுந்த மனப்பருவம் வந்து மணவாளன் வரும்பொழுது அவளது 3வது முலை தானே மறையும். அப்படி என்று ஒரு அசரீரை கேட்டவுடன்